ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக. அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தமயம் வத ராமதூத கிருபாசிந்தமத்காரியம் சாதே பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 14வது சர்க்கம். அசோகவனத்தில் தேடுதல். மகா தேஜஸ்வியான அனுமான் சிறிது நேரம் ஆலோசித்து அவளை சீதையை மனதால் அடைந்து அந்த ராவணன் வீட்டிலிருந்து அசோகவனத்தின் மதில் சுவரை நோக்கி தாவினார். மகிழ்ச்சியால் கிளர்ந்தெழுந்த அங்கங்களோடு கூடிய ஆஞ்சநேயர் மதில் சுவரில் இருந்தபடியே வசந்த கால துவக்கமானபடியா கிளை நுனியில் மலர்களையுடைய ஆச்சா அழகிய அசோகம், நன்றாக பூத்து குலுங்கும் சம்பகம், நறுவிழி, நாககேசரம், மா, கபிமுகம் என்னும் ஒரு வகை மா முதலிய பல்வகை மரங்களை கண்டார். பிறகு மாந்தோப்புக்கள் நிறைந்ததும் நூற்றுக்கணக்கான கொடிகளால் சூழப்பட்டதுமான மரச்சோலையில் நானிலிருந்து விடுபட்ட அம்புபோல் சர்ரென்று தாவினார். அவர் பறவைகள் ஒழிப்பதும் வெள்ளி தங்கமயமான மரங்களால் நாற்றுசீலும் சூழப்பட்டதும், பறவைகள் மான் கூட்டங்களால் அழகு ஊட்டப்பட்டதும், அழகிய காடுகளை உடையதும், உதய சூரியனைப் போல் ஒளி வீசுவதும், மலர்கள் பழங்கள் நிரம்பிய பல்வகை மரங்களால் சூழப்பட்டதும், மதம் பிடித்த குயில்களும் மண்டுகளும் எப்போதும் இருப்பதும், மதங்கொண்ட மயில்களின் அகவல் கூடியதும், பல்வகை பட்சி கூட்டங்கள் கூடியதுமான அசோகவனத்தை மான்களும் பறவைகளும் உல்லாசமாக இருக்கக்கூடிய வசந்த கால துவக்கத்தில் பார்த்தார். அரசகுமாரியும் தூயவளும் மங்கை நல்லாளுமான சீதையை தேடுகின்ற அவர் மரத்துக்கு மரம் தாவும் மொழியால் தூங்கிக் கொண்டிருந்த பறவைகளை எழுப்பிவிட்டார். கிளைகளிலிருந்து எழுந்து மேலே பறந்து செல்லும் பறவை கூட்டங்களின் இறக்கைகளால் அடிக்கப்பட்ட மரங்கள் பல நிறம் கொண்ட பல வகையான மலர்களை மாறியாக பொழிந்தன. வாய்குமாரான அனுமார் மலர்களால் வாரி இறைக்கப்பட்டவராய் அசோகவனத்தின் மத்தியில் மலர்களாலான மலைபோல் விளங்கினார். அனுமான் குறுகிய வடிவில் தான் இருந்தார். ஆனால் மலையின் கம்பீரத்தை நினைவுபடுத்தினார். எல்லா திசைகளிலும் ஓடிக்கொண்டு மரக்கூட்டத்தினிடையே நின்ற அவரை சாட்சாத் வசந்தன் என்றே எல்லா பிராணிகளும் நினைத்தன. மரங்களிலிருந்து விழுந்த பலவித மலர்களால் நிரம்பிய பூமி அலங்காரம் செய்து கொண்டுள்ள மங்கை போல் பிரகாசித்தது. வேகமுள்ள அனுமாரால் வேகமாக உழுக்கப்பட்ட மரங்கள் பல வண்ண மலர்களை அப்போது உதிர்த்தன. இலைகள், மலர்கள், பழங்கள் எல்லாம் உதிர்ந்து வெறுமையாக நின்ற மரங்கள் சூதாட்டத்தில் தோல்வியடைந்த ஆடை ஆபரணங்களை பறிகொடுத்த சூதாடிகள் போல் இருந்தன. வேகமுள்ள அனுமாரால் வேகமாக அசைக்கப்பட்ட பூத்து குலுங்கிய பெரிய மரங்கள் மலர், இலை, பழங்களை உடனே உதிர்த்தன. காற்றினால் தாக்கப்பட்டவை போல் பறவை கூட்டங்கள் இல்லாமலும் கிளைகளுடனும் மட்டும் நின்ற மரங்கள் எல்லாம் அருகில் செல்லத்தகாதவனாக ஆகிவிட்டன. களைந்த கூந்தல் கற்றைகளை உடையவளும் நறுமண பூச்சுக்கள் அழிந்தவளும் சுத்தமான பற்களைப் போல் அதரவானத்தால் வெளிரிய உதட்டை உடையவளும் நகங்கள் பற்களால் காயம் செய்யப்பட்டவளுமான இளநங்கை போல அனுமாரின் வால், கை, கால்களால் தாக்கப்பட்டு முறிந்து போன பெரிய மரங்களை உடையதாக அந்த அசோகவனம் ஆயிற்று. மழை காலத்தில் பெருங்காற்று விந்திய மலை சிகர மேக கூட்டங்களை சிதறடிப்பது போல் அனுமான் வேகத்தினால் மாலைகள் போல் இணைந்திருந்த பெரும் கொடிகளை சிதறடித்தார். அனுமார் அங்கு சுற்றி வரும்போது இரத்தினங்களால் தளவரிசை செய்யப்பட்ட இடங்களையும் மணங்கவரும் வெள்ளி இழைப்புகளையும் தங்கத் தரைகளையும் கண்டார். பலவிதமான வடிவம் கொண்ட ஊருணிகள் தெளிவான தண்ணீரால் நிரம்பி இருந்தன. ஆங்காங்கே விலையுயர்ந்த மணிகளால் கட்டப்பட்ட படிக்கட்டுகள் இருந்தன. அவைகளில் முத்துப்பவள பொடிகளே மணல்கள். படிகமயமான தரை, கடைகளில் பொன்மயமான அற்புதமான மரங்கள் அழகாக நின்றன. அவற்றில் ஊருணிகளில் தாமரை, கருணை இதழ் புஷ்பங்கள் அழகாக மலர்ந்திருந்தன. சக்கரவாக பறவைகள் அகவிக் கொண்டிருந்தன. நச்சுக்குருவிகளின் குரல் சூழ்ந்திருந்தது. அன்னம், சாரசம் முதலிய பறவைகள் இனிமையாக சப்தித்து கொண்டிருந்தன. அமுதத்துக்கொப்பான சுத்தமான நீருடைய நீர்நிலைகள் இருந்தன. ஆறுகள் நீர்நிலைகளில் எப்போதும் தூய தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தன. ஏராளமான செடிகொடிகள் சூழ்ந்திருந்தன. கற்பக மரங்கள் நிறைந்திருந்தன. புதர்கள் மண்டி கிடந்தன. இடைவெளிகளில் செவ்வரளிகள் இருந்தன. சிறிது தொலைவில் கருத்த மேகம் போன்றதும் கூர்முனை சிகரங்களையுடையதும் நாலாவக்கத்திலும் சிறு சிறு குன்றுகளால் சூழப்பட்டதும் கல்லாலான வீடுகளும் பல்வகை மரங்கள் சூழ்ந்திருப்பதும் உலகிலேயே மிக அழகியதுமான மலையை அனுமான் கண்டார். நாயகனுடைய மடியிலிருந்து கோபத்துடன் எழுந்து ஓடும் மனைவியைப் போல அந்த மலையிலிருந்து வெகு வேகமாக பெருகி ஓடும் ஆற்றை கண்டார் வானரர். கோபமடைந்த ஒரு பெண் வீட்டை திறந்து போக முயன்றபோது உறவினர்களால் தடுக்கப்பட்டதைப் போல கரையோரமாக செழித்து வளர்ந்த மரங்களின் விசாலமான வளைந்த கிளைகளின் நுனிப்பகுதி ஆற்றுப்போக்கை தடுத்து விட்டது. ஆனால் அதே பெண்மணி கோபமடங்கி திரும்பவும் வந்து ஆசையுடன் தன் நாயகனை அடைவதைப் போல ஆற்றின் ஓட்டம் தொடங்கிய மலையை நோக்கியே திரும்பிச் செல்லும் நீர்ப்பெருக்கையுடைய ஆற்றை கண்டார் மகாவானரர். அதற்கு அருகிலேயே
வானரோத்தமரும் வாயுகுமாரருமான அனுமான் பல்வகை பறவை கூட்டங்கள் சூழ்ந்த தாமரை ஓடைகளையும் கண்டார். வெகு நீளமாக அமைக்கப்பட்ட நடவாவிகள் குளிர்ந்த நீரால் நிறைந்து நவமணிகள் இழைத்த படிகளுடன் முத்துக்களின் பொடியே மணல்களாக இருப்பதையும் பார்த்தார். பல வகை விலங்கு கூட்டங்களால் நிறைந்த ஆச்சரியமான வனங்களும் விசித்திரமானவைகளும் மிக பெரியவிதமான மாடி வீடுகளும் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கிருந்த மரங்களில் மலர்களும் கனிகளும் ஏராளமாக இருந்தன. விசித்திரமானவைகளும் மறைவாக இருந்தவைகளுமான மரங்கள் எல்லா இடத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தன. புன்னாகம், சப்தபர்ணம், சம்பகம், முத்தாலகம் ஆகிய மரங்கள் குடைபோல் விரிந்தும் சதுரமாக அமைக்கப்பட்ட மேடான ஆசனங்கள் சூழ்ந்தும் தங்கமயமான மேடைகளுடனும் காணப்பட்டன. ஏராளமான கொடிகள் இலைகள் சூழ்ந்தும் சுற்றிலும் பொன்மயமான மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தும் தங்கமயமானதும் ஒரு சிம்சுபா மரத்தை அனுமான் கண்டார். இன்னும் அநேக விசித்திரமான பிரதேசங்களையும் பூமி பிளப்புகளையும் மலை அருவிகளையும் பள்ளங்களில் ஓடும் நீரோடைகளையும் மலை போன்ற தங்கமயமான மரங்களையும் கண்டார். மேருமலையின் பேரொளியால் விளங்கும் சூரியன் போல் அந்த பொன்மயமான மரங்களின் காந்தியால் நானும் தங்கமாகி விட்டேன் போலும் என்று வீரவானரர் நினைத்தார். தங்கமயமான மரங்களாலும் காற்றினால் வீசப்பட்டதால் அநேக சதங்கைகளின் ஒளி எழுப்பியதுமான அதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். இந்த மரங்களில் பழம் மலர் போல் மணிகளும் இயற்கையாகவே தோன்றும் என்று ஊகிக்க வேண்டும். அனுமான் ஆச்சரியமடைந்ததற்கு காரணம் இதுதான். கிளைகளின் நுனியில் மலர்களை கொண்டதும் அழகியதும் சிவந்த முளை தளிர்களை கொண்டதும் இலைகள் அடர்ந்ததுமான சும்சுபா மரத்தில் அவர் ஏறினார். ராமனை காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவளும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளும் விதேக மன்னன் புதல்வியும் இங்குமங்கும் நடை வெயில்வளுமான சீதையை இங்கிருந்தவாறே பார்க்கலாம். தீயவனான ராமனுடைய இந்த அசோகவனம் சம்பகம், சந்தனம், மகிழம் முதலிய மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு செழிப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. பறவை கூட்டங்களால் சஞ்சரிக்கும் இந்த தாமரை ஓடை அழகாக இருக்கிறது. ராமனது பட்டத்தரசியான ஜானகி இவ்விடத்துக்கு நிச்சயம் வருவார். ராமனது பட்டத்தரசியும் ராமனுக்கு பிரியமானவளும் கற்புடையவளும் காட்டில் சுற்றுவதில் தேர்ந்தவளுமான சீதை கட்டாயம் இங்கு வருவார். மான்குட்டியினுடையதை போன்ற கண்களை உடையவளும் இந்த காட்டில் சுற்றி அலைந்து வளர்க்கப்பட்டவளும் ராம சித்தனையால் ஏற்பட்ட சோகத்தால் இழைத்தவளுமான சீதை இங்கு அநேகமாக வருவார். ராமனை பிரிந்த சோகத்தால் தவிப்பவளும் அழகிய கண்களை உடையவளும் நீண்ட காலம் வனத்தில் இருக்க நேர்ந்தவளும் வனத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருப்பவளுமான சீதா தேவி இங்கு கட்டாயமாக வருவார் என்று எண்ணுகிறேன். ராமனுடைய அன்புக்குரிய மனைவியும் ஜனகருடைய புதல்வியும் கற்புடையவளுமான சீதை முன்பிருந்தே காட்டு விலங்குகளிடம் பிரியம் காட்டி வந்திருக்கிறார். இங்குள்ள பிராணியிடமுள்ள நட்புணர்ச்சியால் அவைகளை காண்பதற்காகவாது வருவார். மேலும் சந்தியாகால கர்மானுஷ்டானங்களை செய்யும் பொருட்டு மங்களமான இந்த தண்ணீரில் நீராடுவதற்காகவும் சந்தியாகால பிரார்த்தனைக்காகவும் இந்த நதிக்கு நிச்சயம் வருவார். அரசர்களுள் இந்திரன் போன்ற ராமனுக்கு பத்தினியும் மிகவும் பிரியமானவளும் அழகியவளுமான சீதையின் கௌரவத்துக்கு இந்த அழகிய அசோகவனம் ஏற்றதாக இருக்கிறது. சந்திரனுக்கு ஒப்பான ஒளிவீசும் முகத்தையுடைய சீதா தேவி உயிருடன் இருந்திருப்பாளேயானால் அவள் சுத்தமான நீரையுடைய இந்த நதிக்கு கட்டாயமாக வருவார். இந்த மாதிரி எல்லாம் சிந்தனையோட்டத்தில் இருந்த மகாத்மாவான அனுமான் தலை சிறந்த மன்னரான ராமனுடைய பத்தினியை எதிர்பார்த்து நன்றாக பூத்து இலைகள் அடர்ந்ததுமான பகுதியில் மறைந்திருந்து அசோகமனம் முழுதையும் முற்று பார்த்து கொண்டிருந்தார். ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிகிம்பத ராமதூத கிருபா சிந்துமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 14வது சர்க்கம் நிறைவடைந்தது.